ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி மகாநதி சீரியலில் எப்படியோ காவேரிக்கு வந்து பெண் குழந்தை பிறந்துடுச்சு. இப்போ அந்த சவுண்டை கேட்டுகிட்டே பாட்டி, தாத்தா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே வந்து நர்ஸ் வந்து இந்தாங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு காவேரிக்கும் விஜய்க்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. பாட்டி வாங்கி கொஞ்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கா, என் பேரனும் நல்லா வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டியும் விஜயோட சித்தப்பாவும் சேர்ந்து விஜயை வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுவோம், காவேரி வேணா இங்கே இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தாத்தா வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நினைவோ, இல்லை வேண்டாம், விஜய் வந்து இங்கே பார்க்குறது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அவள் வேணா இங்கே இருக்கட்டும், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்கிட்டலாம் நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு. சரி காவேரி வீட்டில் என்ன சொல்கிறது, அவங்க வீட்டில் நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாட்டியும் பாட்டியோட மருமகனும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்படின்றாரு தாத்தாவும். உடனே வந்து யமுனா வரா. யமுனாவும் நிவினும் வராங்க. இந்த மாதிரி நாங்கள் விஜயை வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஏன் இங்கேயே ட்ரீட்மெண்ட் நல்லா தானே போகுது அப்படின்ற மாதிரி யமுனா பேசுகிறாங்க. இல்லை வேண்டாம், கொஞ்சம் நான் ஃபேமிலி ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கலான்னு இருக்கோம், அங்கே வந்து டாக்டரே ஆமாம் சரி நீங்கள் கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நினைவு. அப்போனா விஜய் மாமா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே அக்காவையும் கூட்டிட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டியும் சித்தப்பா எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இல்லை பாட்டி உடனே, இல்லை அவளுக்கு இப்போ தான் சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்திருக்கு, அதனால வந்து அவளை வந்து ஹாஸ்பிட்டலாக சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால தான், இல்லாட்டி நாங்கள் வந்து கூப்பிட்டு போயிடுவோம் காவேரி அப்படின்ற மாதிரி அப்படின்னு. உடனே நிவின் என்ன சொல்கிறாங்க, சரி நிவின் ப்ரோ வந்து பழையபடி நல்லபடியானா ஓகே தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் அம்மா கிட்ட சொல்லிடு யமுனான்றாங்க. சரி பாட்டி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. உங்களுக்கு வந்து ஒத்தாசையாக வந்து ராதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பாட்டி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பாட்டி ஆச்சு அப்படின்ற கங்கா கேட்குறா. பாட்டி வந்து எதுவுமே பேசலை. யமுனா வந்து காவேரிக்கு குழந்த பிறந்தது மட்டும்தான் சொல்கிறாங்க, மற்ற எதுவுமே சொல்லவே இல்லை. என்னாச்சு, எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்ற நேரம் தாத்தா வந்து உடனே நீ எதுவும் நினச்சிக்காதம்மா கங்கா, அவள் வந்து விஜய்க்கு வந்து இப்படி ஆனதில் வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்கா, அதனால தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிலைமையை சொல்ல முடியாத அளவு தான் டாக்டர் சொல்கிறாங்க. என்னத்தை தான் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் நாங்கள் விஜய் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி எபிசோட் முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.